என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நடந்து வரும்போது பார்த்து கூட நடந்து வரணும்னு தெரியாதா? சாரி, அது தண்ணி இருந்தனால கொஞ்சம் வலிக்கி விட்டுருச்சு. முன்னாடி கல்லெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? கீழே விழுந்திருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கிறது? எனக்கே தெரியாது, தண்ணி வலிக்கி விட்டுருச்சு. அம்மா யார் கூட வந்தீங்க? காலேஜ் டூர். என்னாச்சு மகா? ஒன்னும் மேம், கீழே விழுக போயிட்டேன், அதான் பிடிச்சாங்க மேம். ஓ அப்படியா, ஓகே. பார்த்து நடக்கலாம்ல. தேங்க்ஸ்ங்க என்ன பிடிச்சதுக்கு. ஓகே. டே தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு, அவ்வளவுதான். டே சீக்கிரம் கிளம்பு. ஓகே, இனிமே பார்த்து நடங்க, நான் வரேன். இங்க ஒரு நிமிஷம் நின்னுங்க. சரி ஓகேவா, நம்ம போலாம். ஓகே மேம். அங்க இருக்க வரைக்கும் லெட்டர் வந்துச்சு, ஓகேங்களா? இங்க வந்து என் லெட்டர் வருது. எனக்கு ஒன்னும் புரியல, இது சும்மா வர மாதிரியெல்லாம் இல்ல. ஏதோ இதுல காரணம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஊருக்கு போய் நம்ம வேணா அஜு கிட்ட சொல்லிடலாம். இங்க இருக்க ஹாப்பினஸ் குறைக்க வேணா ஊர்ல போய் சொல்லிக்கலாம். ஆனா யார் அந்த லெட்டர் அனுப்பிச்சு விடுறது ஒன்னும் புரியலையே. காலேஜ் டைம்ல இருந்து நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டேன், என்னன்னு ஒன்னும் புரியலையே. அதுலயே அவங்க பையன் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி காலேஜ்ல எல்லாம் பசங்க கிட்ட பேசுறதே கிடையாது, என்னன்னு எனக்கே ஒன்னும் புரியல. எருமை கீழே விழுந்துடாத. டேய், நீ வந்தாதே கீழே விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன்டா. ஆமா மேடம், என்ன அவ்வளோ தீவிரமா இதை யோசிச்சுட்டு இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்கிட்ட நல்லா போய் சொல்றடி நீ. ஏய், உண்மையாலுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடிச்சு விடாத, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே. அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போய் சொல்றேன். என்ன ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், மூஞ்ச வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏய், அது ஒண்ணும் இல்ல, நம்ம காலேஜ்ல யாரையாவது திட்டி இருக்கமா? நான் திட்டி இருக்கேன், நீ எல்லாம் திட்டினதே கிடையாதே. இல்லடா, நான் ஏதாவது ஒரு பையனை ஏதாவது திட்டி இருக்கனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் இப்ப கேக்குற? இல்ல, நேத்து நைட்டு கனவுல வந்துச்சு, அதான் கேக்குறேன். கனவுலையா? என்ன கனவு? எப்படி சொல்றது? எப்படி சொல்றதுன்னா வாயால தான் சொல்லணும். சொல்லுடி, என்னாச்சு? டேய் தெரியல, நான் ஏதோ ஒரு பையனை திட்டிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு கனவு வந்துச்சுடா, அதுதான் உன்கிட்ட கேக்குறேன். ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணல, அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்னு தோணுதுடா. கனவுல வந்ததாடி இவ்வளவு சீரியஸா எடுத்துக்குவ? நீ சொல்லு, நான் ஊருக்கு போய் மித்ததெல்லாம் சொல்றேன். நீ அப்படியெல்லாம் எதுவும் திட்டவே இல்லையடி. நான் ப்ரொஃபஸரா இருக்கும்போது ஏதோ பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ எதையாவது மறந்துட்டியா? இல்லையேடா, எதுவுமே நான் மறக்கல, எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்ல. நம்ம இங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், என்ஜாய் மட்டும் தான் பண்ணணும், சரியா? கண்டது கிடையாது போட்டு யோசிக்கிறது நிப்பாட்டு. அது இல்ல, எனக்கு கனவுல வந்துச்சா, அதுதான். கனவுல 1008 வரும், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பியா? யோசிக்கணும்னு தோணுச்சு, யோசிச்சா, அவ்வளவுதான். நான் கூட இருக்கல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரியா? உன்னாலதான் எனக்கு பிரச்சனையே வரும்னு நினைக்கிறேன். என்னாலயா? ஆமாண்டா, அந்த காலேஜ் டூர் வந்திருக்கோம், இப்படி ஒட்டி நின்றுட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? லவர்ஸ் 2 பேர் லவ் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. அண்ணங்கிட்ட ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவேண்டா. சரி சரி, ரொம்ப பண்ணாத. சரி சரி, நீ நவுந்துருன்னு. ஏன் வைஃப் கிட்ட இப்படி நிக்கிற? யார் என்ன சொல்ல போறா? நான் தான் விழுந்துருவேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லப்பா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நான் வரட்டா? பைத்தியம், நம்ம காலேஜ் டூர் வந்திருக்கோம், இன்னும் ஹனிமூன் வரல, சரியா? நவுந்துருன்னு. அது கிடக்குமா ஒரு பக்கம்? நான் நேத்தே சொன்ன மாதிரி தானே. நேத்து என்ன சொன்ன? அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியா? நேத்து எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா, போதுமா? ஆனா அந்த கனவை மட்டும் ஞாபகம் வச்சிருக்க பத்தியா? டேய் போடா, நீ வேற அத பத்தி ஞாபகப்படுத்தி விடாத. சரி ஓகேடி, நேத்து தான் சொன்னனே, காலேஜ் டூர் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஹனிமூன் வந்த மாதிரி இருக்கட்டுமே. என் கையால அடி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க போல சார். இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அடி அடிச்சதுல இப்ப அடிக்க போற? ஆனா என் தம்பியும் வந்து அடிச்சல அன்னைக்கு. அதே மாதிரி புருஷன் கூட பார்க்க மாட்டாரு, அடிச்சாலும் அடிச்சிருவேன். அது கோபத்துல அடிச்ச, என் மேல உனக்கு என்ன கோபம்? உன் மேல முழு கோபம் இருக்கடா, நவுறா. இல்ல இதுக்கு மேல ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா? இல்ல நீ டான் சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுல, கிளம்பு. கிளம்புறேன்டி, ரொம்ப பண்ணாத. என்கிட்ட வருவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. பாக்கலாம். நான் வந்தா தானே உன்கிட்ட இனிமே வரதில்லடா. நீ என்ன தேடி வருவ பாரு. பாக்கலாம், கிளம்புடா. நவுறு. வைஃப் கூட இப்படி நிக்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையோ, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா, நீ இவ்வளவு கிட்டத்துல இருக்கும் போது எனக்கு ஏதோ ஆகுது, நவுறு. என்ன ஆகுது மேடம்க்கு? ஏதோ ஆகலப்பா, நவுறு. அதுலயும் இது நம்ம ரூம் கிடையாது, சரியா? கைய போட்டு தானடி நிக்கிற, இதுல என்னடி இருக்கு? எனக்கு இருக்கேடா, நவுறு. இப்போதைக்கு நீ ப்ரொஃபசர், நானும் ப்ரொஃபசர், ஓகே? அப்ப நான் வந்துருவேண்டி. அதுதான் நவுறுன்னு சொல்லிட்டல. நான் தான் கீழே விழுந்துருவேன். இதே வச்சு பிளாக்மெயில் பண்ணாதீங்க சார். ஆனா அஜு, சொல்லு. அது ஒண்ணும் இல்லடா, உன்கிட்ட கோவமா இருக்கணும்னு நினைக்கிறேன், திட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலையே. அச்சோ, ஏன்னா நீ என்ன காதலிக்கிறியே. ஏய் போடா. அப்படி என்ன காதலிக்கலையாடி? நான் அவ்ளோ காதலிக்கிறேன்டா. இதுல உனக்கு டவுட் வேணுமா? ஆமா, ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். என் மேல உனக்கு எப்படி காதல் வந்துச்சு? எப்போ என் மேல காதல் வந்துச்சு? தெரியல, உன்னோட கண்ணை பார்த்து கொஞ்சம் காதல் வந்துச்சு, ஆனா முழு காதல் எப்ப வந்துச்சுன்னு எனக்கே தெரியாதுடா. ஆனா உன்னதானே கல்யாணம் பண்ணிருக்கேன், அது போதாதா? இது போதும் டீச்சர்லும். உனக்கு என் மேல காதல் எப்ப வந்துச்சு? ஐ லவ் யூன்னு சொல்லும் போதே எனக்கு காதல் வந்துருச்சுடி. ஐ லவ் யூ டூடி. ஐ லவ் யூ அஜு. கோடி பெண்களிலே
அடி போடி சஞ்சு எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சாம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணேன். பட் மீட் பண்ணும் போது பிரச்சனையில மீட் பண்ண பாத்தீங்களா? நம்ம மட்டும் என்ன பண்றது சாம்? நம்மள சுத்தி இருக்கவங்க பிரச்சனை உருவாக்கணும்னு நினைச்சா அப்படிதானே சாம் இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா இப்படி நம்ம வந்து பார்க்க தேவையில்ல சாம். பரவாயில்ல விடுங்க, நம்ம பார்க்காத பிரச்சனையா? இவ்வளவோ பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம சமாளிச்சிடலாம். திவ்யா எப்படி இருக்காங்க? அவங்க ஓகே தான் சஞ்சு. மொத்தத்துல எப்படிதான் சமாளிச்சிட்டு இருக்கீங்க? எனக்காங்க பிரச்சனை, உங்களுக்கு தானே ஜாஸ்தி பிரச்சனை. நானும் பிரச்சனையை கூடயே வச்சுட்டு சுத்துறதாச்சே. அதனால அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் என்ன தேடி வராது. என் பிரச்சனையை நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. வாழ்க்கை எப்படி போகுது உங்களுக்கு? அது எப்படி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம இப்படி பேசுறீங்க? ஏன்னா என் ஷாலு என்ன நம்புறா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? யாரு நம்புறா? என்ன ஷாலு நம்புறாள், அது போதும் எனக்கு. அவ சொல்லிட்டா உனக்கு என்ன நடந்தாலும் நான் ஒன்னுட்டு போக மாட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அதனால ரொம்ப ஹாப்பி தான் போல. நான் எப்போதும் ஹாப்பி தான். கொஞ்சம் கல்ட்டி ஃபீலா இருக்கு, அவ்வளவுதான். அக்கா கிட்ட தங்கச்சி கிட்ட பழைய மாதிரி பேச முடியலையோன்னு தோணுது. நேத்துதான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்களே, பார்த்தேனே. உங்க ஃபேஸ்ல ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு ஹாப்பி. அது என் தங்கச்சி கூட இருந்தாலும் அது வரைக்கும் நான் ஹாப்பியா தான் இருப்பேன். என் தங்கச்சி கிட்ட நல்லா நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவளும் என்கிட்ட நல்லா பேசுறா. அவளுமே நான் ரொம்ப நம்புறா. அது போதும்ல. திவ்யா பிரச்சனைல நீங்க மாட்டிட்டீங்கல்ல, என்ன பண்றது? பரவாயில்ல விடுங்க. என்னோட தலையெழுத்து இங்க வந்து மாட்டணும்னு விடுங்க. எல்லாம் என் பேரண்ட்ஸ சொல்லணும்ல. பேரண்ட்ஸ் ஒழுங்கா இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? நீங்க ஜாலியா பேசுறீங்க, உங்களை மாதிரிதான் இருக்கணும். நான் எப்போதுமே எங்க அம்மா மடியில படுத்து அழுந்துட்டு இருப்பேன். பட் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேங்க. நீங்க என்ன அம்மா மடியில படுத்து அழுந்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஆதரவா யாருமே கிடையாது. அதுகிட்ட சொல்லி அழுகணும்னு எனக்கு தெரியல. அழுந்தாலும் யாராவது ஏதாவது கேட்பாங்கன்ற ஒரு இது. உனக்கு ஷாலு கண்ணை பார்த்தா மட்டும் தார தாரியா கண்ணீர் வந்துருமே. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்ணீர். நான் என்ன பண்றது? என்ன பண்ணாலும் ஷாலுவை பார்த்தா அழுக வந்துருது. நம்ம ஏதோ அவளை ஏமாத்திட்டோமோ அப்படின்றது. நான் இப்போ சொல்றேன், நீங்க யாரையும் ஏமாத்தவே இல்லை, யாரையும் கைவிடவும் மாட்டீங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சாம். அது தெரியுதே, உங்க பேச்சிலேயே தெரியுதே. திவ்யானால நீங்களும் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி. யாருனாலையும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடா, நீ கவலைப்படாத. எனக்கு என் திவ்யாவோட ஹாப்பினஸ் வேணும், அவ்வளவுதான். ஆமா, ஷாலு வீட்டுல சீதான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு என்ன? இல்ல, அவங்கள எங்கேயோ முன்னாடியே எனக்கு பார்த்த மாதிரி தோணுது. எங்கேயாவது ஆசிரமத்துல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆசிரமத்துல வளர்ந்துட்டு இருந்தாங்க அவங்க. அப்படியா? நான் வேற எங்கேயோ பார்த்த ஞாபகம், அதுதான் கேட்டேன். தெரியல, அவங்கள பத்தி முழுசாலாம் எனக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஒன்னே ஒண்ணு தெரியும், அவங்க ஷாலு வீட்டுல இருக்காங்கன்ட்டு. ஆனா ஷாலுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் அந்த பொண்ணு. எந்த பொண்ணு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்ச பொண்ணுதான். ஆசிரமத்துல வளர்ந்தாங்கன்னு மட்டும் தெரியும். இதுக்கு முன்னாடி யாரு கூடயோ பார்த்த ஞாபகம் தான். சரி விடுங்க, எங்கேயாவது பாத்திருப்பீங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? தெரியல. அடிக்கடி சொல்லுவாங்க மேரேஜ் லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆயிருக்கும் தான் நினைக்கிற. தெரியல. என்னடா எதை கேட்டாலும் தெரியலங்கிற. ஷாலுவை பத்தி கேளு, எல்லாத்தையும் சொல்லுவேன். தங்கச்சி அக்காவை பத்தி கேட்டா எல்லாத்தையும் சொல்லுவேன். இவங்கள பத்தி கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்தே 1 month தான் ஆச்சு. எனக்கு எதுவும் தெரியாதே. சரி விடுங்க, பாத்துக்கலாம். அவங்க கிட்டயே கேட்டா தெரிய போகுது. சார், ஷாலு கிட்ட வேலை செய்றீங்களே, ஷாலுவை பத்தி ஏதாவது சொல்லு. அவங்க தானே, அவங்க ஒரு சின்ன மூஞ்சி. டேய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உண்மையுமே அவங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. வேலைனா வேலையை மட்டும்தான் பாக்குறாங்க. ஒரு சிரிச்சு சொல்லி கொடுத்தா கூட பரவாயில்ல, சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க உண்மைனா மூஞ்சி தானே. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா அவளை பத்தி. நான் சொன்னதுல தப்பா? முழுசும் தப்பு தான்டா. உண்மையிலுமே அவங்க அப்படிதான். உன்னை விட எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். அப்படி கிடையாது. கண்டிப்பா ஆபீஸ்ல வேணா உங்ககிட்ட அப்படி பேசிருக்கலாம். நான் வீட்டுல வந்திருந்தேன்னா வீட்டுக்குள்ள அப்படி பேசிருக்க மாட்டாங்க. ஆபீஸ்ல வேணா ஆபீஸோட இதுன்னு சொல்லிட்டு பேசிருக்கலாம். இங்க ஒரு நாள் வீட்டுக்கு போய் நான் பாத்துறேன். சரி, ஓகே. எனக்கு டைம் ஆயிடுச்சு. திவ்யா எப்படி இருக்கான்னு கேட்கதான் வந்தேன். நல்லாவே பத்திரமா இருக்காங்க திவ்யா. சரி, அப்போ சரி, நான் வரேன். நீ யார் கண்ணையும் மாட்டாம பத்திரமா போனா அது போதும்டா. என்ன பத்தி எப்படி தெரியுது? நல்லவா மாதிரிதான் தெரியுது. கிளம்பு. டைம் ஆயிடுச்சு. நான் திவ்யாவை போய் பாக்குறேன். நீ ஷாலு கிட்ட அதிகமா பேசாத. பேசினா அவ திட்டிக்கிட்டே இருப்பா. சரியா? முக்கியமா முந்திரி கொட்ட மாதிரி எதுவும் பேசாத, அவளுக்கு டென்ஷன் ஆயிரும். சரி, ஓகே சாம். ஷாலு, என்னாச்சு ஷாலு? சாம், உனக்கு ஒன்னும் ஆகாது தானே சாம்? எனக்கு என்னடி ஆக போகுது? என்னதான் ஆச்சு? சாம், சாம், நீ நல்லா தானே சாம் இருக்க? உன் கண்ணு முன்னாடி நல்லா தானடி நிக்கிறேன். என்னாச்சு? சாம், என்னன்னு? என்ன வேணும் உங்களுக்கு? என்னடி திரும்பி என் பையன் மனசை மாத்திரலான் இருக்கியா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தெரியும்ல? தெரியுமே. இது திவ்யாவோட அப்பா மட்டும் பார்த்தாரு, உன் சாம் உயிரோடவே இருக்க மாட்டான்டி. என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டலடி, உண்மையதான் சொல்றேன். சொன்னதை மட்டும் செய், சரியா? நீ சாம் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறத பார்த்த சாம கொன்றுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஏன் சாம் பின்னாடி சுத்த போறேன்? சுத்தி தான் பாரு, அப்புறம் சாம் உயிரோட இருக்க மாட்டான். சாம் செத்து போயிருவான்டி, உன்னால சாம் செத்து போயிருவான். அப்புறம் பாரு, அவன் ஆவி வந்து உன்னை சும்மா விடாது. உன்னால செத்து போயிருவான், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? திவ்யாவோட அப்பாவை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியாதுல. நீ மட்டும் சாம் பின்னாடி சுத்திட்டு இருந்த, சாம கொன்னாலும் கொன்றுவாரு. ஏன் நில்லடி? எப்படி உன்னை மிரட்டினு பாத்தியா? அவர்லாம் சாம ஒண்ணும் பண்ண மாட்டாரு. இதுக்கு மேல நீ சாம் பின்னாடி சுத்த மாட்டான்ல. சாம் பின்னாடி இனிமே சுத்தவே மாட்டாடி. நீ சாம் அவ்வளவு முக்கியம் எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே சாம் முன்னாடி எல்லாம் நீ சுத்தவே மாட்ட. இது போதும்டி எனக்கு.
சாம் உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சாம், என்னால உனக்கு எதுவும் ஆகக்கூடாது சாம். யாரோ என்னமோ மிரட்டி இருக்காங்க நல்லாவே தெரியுது ஷாலு. அவங்க சொல்றதுக்காகலாம் என் உயிர் அவ்வளவு சீக்கிரம் போயிடாது சரியா? என் உயிர் அவ்வளவு சீக்கிரம் விட்டு போயிரும் நினைக்கிறியா ஷாலு? சாம் உளறிட்டு இருக்க நாயே. இல்ல உன்னாலே என் உயிர் போயிரும் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அந்த கடவுளே வந்து சொன்னாலும் உன்னாலே என் உயிர் போகாது ஷாலு. அந்த கடவுளே வந்து சொல்லியிருந்தாலும் என் உயிர் உன்னாலே பெரிய ஆபத்தா போகும். என்னைக்குமே உன்னாலே என் உயிர் போகாது ஷாலு. சாம் உனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல சாம்? எனக்கு ஒன்னும் ஆகாது. யார் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் ஆகாது சரியா? நீ வருத்தப்பட்டு இருக்காத. சாம் என்னால உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சாம். என்னால ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தாங்க மாட்டேன் சாம். ஏற்கனவே இருக்க பிரச்சனையே என்னால தாங்க முடியல, அதுவும் என்னால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது சாம். அப்ப என்கிட்ட உன்னால ஷாலுக்கு ஏதாவது ஆயிருக்கும் போது நான் உன்கிட்ட வந்து அழுந்தா உனக்கு ஓகேவா? சாம் உன்னால எனக்கு எதுவும் ஆகாது சாம். அதே மாதிரிதான் உன்னாலையும் எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு கொஞ்ச நேரம் நீ இங்க நின்னுட்டு இருந்தனா மொத்தத்தையும் வளர்னாலும் வளரிடுவேன்னு நினைக்கிறேன்டா. ஷாலு அழுகாத. காதல் தந்த வலி தீரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். எமோஷனலா வந்து ஹக் பண்ணிட்டேன், சாரி சாம். அதுல நான் ரொம்ப ஹாப்பி. சாரி சாம். பரவாயில்ல இருக்கட்டும் ஷாலு, ஏதோ எமோஷனல் தானே வந்து ஹக் பண்ண, பரவாயில்ல. ஐயோ திரும்பி திரும்பி சாரி கேக்குறேன் சாம், சாரி. ஐயோ பரவாயில்ல ஷாலு விடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் அஞ்சலியை கூட்டிட்டு வரேன். ஓகே சாம், சாரி சாம். அப்பா சாமி உன் சாரியை நீயே வச்சுக்கோ, எனக்கு அந்த சாரியே தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. சரி சாம், போயிட்டு வா சாம். அவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு மைண்ட்ல ஏத்திட்டு இருக்காது சரியா? நைட் இதே நினைச்சு தூங்கினா கனவு இதுதான் வரும் சரியா? நைட் நேரத்துல நாங்க இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. ஓகே சாம். எதுக்கு இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நைட் நேரத்துல நான் அங்க இருக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்கிறான். ஒன்னும் புரியல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சாம். உனக்கு ஒன்னும் ஆக கூடாது சாம். இவ்வளவு நாள் நான் இருக்கேன்னு உன்னை நம்பிதான் சாம் இருக்கேன். என்னால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாம். இனிமே நான் கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன் சாம். சாரி சாம். ஓ சாம் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ ஏன் விலகி இருக்கணும்னு யோசிக்கிற? அப்ப அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா போயிருமே. அவங்க உன்னை மிரட்டுறது கூட அப்படி சொல்லி இருக்கலாமே. நான் என்னன்னு புரியல சாம். ஆனா நான் உன்னை அவ்வளவு காதலிக்கிறேன் சாம். உன்னை விட்டு விலகி இருக்கலாம்னு யோசிச்சாலும் என்னால முடியல சாம். ஏன்னா உன்னை அவ்வளவு காதலிக்கிறேன் சாம். சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி. சரி ஓகே நான் வா போலாம். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி. உனக்கே லேட் ஆகாது, வா போலாம். சரி வா போலாம். அண்ணா வருண் வந்திருக்கான். அவனுக்கு நீ ஏன் பயப்படுற? இங்க இருந்து சீக்கிரம் போலானா? என் எல்லைக்கு பயப்படுறாளா? உன் எளிய பயப்படல, யாரோ பயப்படல, போலாம். எனக்கு அவன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, வானா. சரி வா போலாம். என்னமா அஞ்சலியும் அண்ணன் இருக்கனால தைரியமா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. அண்ணா நம்ம போலான்னு அவன் எது பேசினாலும் ரியாக்ட் பண்ண, அவ்வளவுதானா? சரி வா போலாம். எங்கடி போற? மரியாதை கூட என் தங்கச்சிக்கு மரியாதை இல்லாம பேசுனா அவ்வளவுதான்டா உனக்கு. அப்பா தங்கச்சி சொன்னா அண்ணனுக்கு கோவம் வருது போல. உன் வேலை என்னமோ அதை பாரு. என்கிட்ட வந்து வம்பளுக்குற வேலை உனக்கு கிடையாது. நான் வானா நம்ம போலாம். என்ன உன் அன்பான புருஷன் ஊர்ல இல்ல போல? அண்ணா போலான்னு. வா அஞ்சலி போலாம். ஓ பயந்துட்டு போறீங்களா? ஒருத்தவங்க போறாங்கன்னா பயந்துட்டு போறாங்கன்னு அர்த்தம் இல்லடா, அவங்களோடது தேவையே இல்லைன்னு அர்த்தம் சரியா? என்னடி அஞ்சலி யாரும் உன் கூமுட்ட அண்ணனுக்கு கொஞ்சம் புரிய வையே. மரியாதையா பேசுங்க அண்ணன். ஏதாவது பேசினா அவ்வளவுதான் உனக்கு. உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. மரியாதை கெட்டுரும். ஓ அண்ணனு சொன்ன தங்கச்சிக்கோ வருது, தங்கச்சியை சொன்ன அண்ணனுக்கோ வருது. வேலை என்னமோ தயவு செஞ்சு அதை பாக்குறியா? உன் பக்கமே நான் வரல, எதுக்குடா என் பக்கம் வர? ஆனா நான் உன் பிரச்சனைக்கு வரணும்ல அஞ்சலி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உன்னை காதலிச்சுட்டு இருந்தேன்டி. காதலுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது விடு. உனக்கு அதெல்லாம் ஏன் தெரிய போகுது? கிளம்பிரு மரியாதையா. வா அஞ்சலி போலாம். இவன் கிட்ட எல்லாம் நின்னு நம்ம என்ன பேசுறோம்? என் இல்லடி அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவமானப்பட வேண்டியதா இருக்கும். என்ன திமிரா பேசுறா நான் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? ஏ அஞ்சலி உனக்கு தெரியாது அந்த ரூம்ல ஏதாவது சொல்லிருவேன், போயிரு. அஞ்சலி நீ இப்ப நிக்கலன்னு வையேன், அப்புறம் ஊரை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கும். என் தங்கச்சியை பத்தி ஏதாவது பேசுன அடிச்சிருவேண்டா. என்ன அஞ்சலி சொல்லி புரியலையே உங்க கூமுட்டைக்கு? இப்ப சொல்ல போறியா இல்லையாடி? உன் பின்னாடியே வந்து நாய் மாதிரி லவ் பண்றேன்னு சொல்லுவேன், தூக்கி எரிஞ்சிட்டு போவியா நீ? உனக்கு என்ன அவ்வளவு திமிராடி? ஏன்பா அந்த பையன் அடிச்ச? வேற ஒன்றும் இல்ல அங்கிள், நியாயத்தை கேட்டா இப்படிதான் அங்கிள் பண்ணுவாங்க. நீ நியாயத்தை கேட்டியாடா? பாருங்க அங்கிள் உங்க முன்னாடியே திட்டுறான். எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு தானே ஏதாவது பண்ணிருக்கோம். ஆமா ஆண்டி, அவ ஏற்கனவே ஓடுகாலி தானே. மரியாதை முக்கியம். என் தங்கச்சி பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். என்னடா நீ பேசுற? நீ லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணவதானே? இப்ப எதுக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சைலண்டா இருந்துருங்க. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைக்கிறதுல வேண்டாம் உங்களுக்கு. தயவு செஞ்சு கிளம்புங்க.
ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, அவன் தங்கச்சிக்கு சொன்னா கோவம் தானே வரும். ஏன்னா அவ தங்கச்சி ஒரு கெட்டவ. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுனேன்னு ஏன் பார்க்க மாட்டேன்டா அப்பீருவேன். என்னப்பா அந்த பையன் உண்மையை சொல்றதுனால தானே உன்கிட்ட அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆமாமா அவன் உத்தம இல்ல, நீங்களா பாத்தீங்க, அதனால சொல்லுவீங்க. போலானா? அப்ப ஏன்பா உன் தங்கச்சி அமைதியா இருக்கா? ஓ அமைதியா இருந்தா தப்பு செஞ்சான்னு அர்த்தமா? அங்கிள் அவ போய் சொல்ற, அவ என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அங்கிள். அப்ப அவர் உண்மையை தான் சொல்றாரு, அவர் பார்த்தாலே தெரியலையா? நீங்களா பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற ஜோசியரா? மட்டும் என்கிட்ட சாரி கேட்டு கால்ல விழுகல, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும்டா. நான் ஏன்டா உன் கால்ல விழுகணும்? தங்கச்சி பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, உன்னை கொல்லாம விட மாட்டேன் பாத்துக்கோ. அண்ணா போலானா, எனக்கு அசிங்கமா இருக்கு, போலானா? ஒரு தரத்துல பிடிச்சவ தானே அஞ்சலி. அண்ணா போலானா? அப்பா தப்பு செஞ்சனாலதான் உன் தங்கச்சி அழுந்துட்டு இருக்கா. அவர்கிட்ட மரியாதையா மன்னிப்பு கேளு. கேட்க போறியே இன்னும் அசிங்கப்படுத்திட்டாடா. அஞ்சலி அழுகாதடி. அண்ணா ரொம்ப பேசுறான், நான் போலானா? நம்ம இப்ப நீ கேட்கல, அங்க வந்து அவமானப்படுத்த வேண்டாம். நீ அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது, போலானா? கேளுடான்னு சொன்னேன். என்னப்பா கேக்குறியா இல்ல? அவன் எப்படி கேட்பான்? அவன் தான் அவன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவானே. ஏன்னா அவன் தங்கச்சி ஒரு கேவலமானவளாச்சே. நான் கேக்குறேன், எல்லாரும் சைலண்டா இருங்க. இன்னொரு டைம் என் தங்கச்சி பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன நான் சாரி கேட்கணும் அதானே கேக்குறேன். என் தங்கச்சியை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. அண்ணா வேண்டாம் போலான்னு. என் முன்னாடி நீ யார்ட்டையும் சாரி கேட்க கூடாது. இப்ப என்ன நான் கால்ல விழுந்து சாரி கேட்கணும் அவ்வளவுதானே? எல்லாத்துக்கு முன்னாடி கத்தி சாரின்னு சொல்றேன். கால்ல விழுந்து சாரி கேளு. அண்ணா அஞ்சலி எனக்காக நீ யார்ட்டையும் கால்ல விழுக வேணாண்ணா. எனக்காக உன்னோட மானத்தை கூட நீ விட்டு தருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணா. தங்கச்சி கண்ணே கண்ணீர கண்டா தன்மானோ கூட உன்னை விட்டு தருமே பந்தத்தை மீறி போக வானா நீ யாருக்காக நீ விழுகணும்னு அவசியமே இல்லைண்ணா. அவங்க அதை சொன்னாங்கன்னா உண்மையாயிருமாண்ணா? அவங்க அதை சொல்றாங்கன்னா என்னால காதுல வாங்கிக்க முடியாது. நீ வானா? எனக்கு என் அண்ணன் ரொம்ப முக்கியம்ண்ணா. நீ அவன் கால விழுகிறியா? அவன் தான் உன் கால விழுகணும். எவ்வளவு கேவலமானவன் இவங்களுக்கு தெரியவா போகுது? இவங்கெல்லாம் என்கிட்ட இருந்து பார்த்தா தானே தெரியும். வானா நம்ம போலாம். நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? இந்த பொண்ணு அவ்வளவு கோவமா போறா? அப்படிதான் போவாங்க, அவங்க மேல தப்பு இருந்தா. அப்படி ஒன்னும் எனக்கு தெரியலையே. சரிப்பா நான் வரேன். ஓ இப்ப தப்பிச்சுட்டேன்னா இன்னொரு டைம் மாட்டாமலே போயிருவேன். அன்னைக்கு உன் அண்ணனை என் கால்ல விழுக வைக்கிறேன்டி. உன் குடும்பத்தையே என் கால்ல விழுக வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. அண்ணனுக்காக இவ்ளோ இதா இருக்கியா? உன் குடும்பத்துக்காக என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். உன் அண்ணன் உன் குடும்பத்தை எல்லாத்தையும் கால்ல விழுக வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுடி. சாரி, நான் என்னாலதான் உனக்கு இவ்ளோ கஷ்டம். என் தங்கச்சிக்காக எதை வேணாலும் செய்வேன் செய்வேன் வாயால சொல்லிட்டு இருந்தா போதுமாடா? என் தங்கச்சிக்காக யார் காலையும் விழுக்கிறது கூட யோசிக்க மாட்டேன். உன் அண்ணனுக்கு உன்னோட சந்தோஷம் தான்டா முக்கியம். சாரிண்ணா. சாரி எல்லாம் கேட்க வேணாம். நீ தப்பு பண்ணிய, நீ ஏன் இப்போ உட்காந்து அழுந்துட்டு இருக்க? என் எலி அழுகலாமா? என் எலி அழுந்தா எனக்கும் கஷ்டமா இருக்குல்ல. மட்டும் உன் கூட பிறக்காம இருந்திருக்கலாம்லண்ணா. இல்லன்னா தம்பியாவோ யாராச்சும் பிறந்திருந்தா உனக்கு கஷ்டமே இல்லைல்லண்ணா. இல்லைன்னா நான் அந்த வருணை பார்க்காமலே இருந்திருக்கலாம்ண்ணா. என்னாலதானே உனக்கு இவ்வளவு அவமானம். இன்னொரு டைம் இப்படி பேசுனா அவ்வளவுதான் அஞ்சலி. சாரிண்ணா. என் தங்கச்சி என்கிட்ட சாரி கேட்கலாம், எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் தங்கச்சி அழுகாம இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக எப்பவும் என் கூட ஏறுண்ணா. என் தங்கச்சிக்காக எப்பவும் நான் கூட இருப்பேன்டா. அவதான்